இன்னைக்கும் ஒரு 1 கேஜில வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ஒன்று திடீர்னு காலையில் ஆர்டர் வந்துச்சு. ஒரு 3 மணி நேரத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டேன். இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப வந்து ஐசிங் ஃபினிஷிங் கொடுக்க வேண்டாம். லைட்டாக ஃபினிஷிங் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த டிசைன் ஒர்க்காக பண்ண வேண்டியது தான். சைடு ஸ்க்ராப்பர் வச்சு ஒரு டிசைன் கொடுத்துருந்தேன். மேலே வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரஷ் இருக்கும் இல்லையா, நம்மளோட அந்த அந்த ப்ரஷ் வச்சு நான் ஒரு சின்ன டிசைன் கொடுத்துட்டு இந்த சைடு எல்லாமே இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிசைனை போட்டு முடிச்சிருந்தேன். இது வந்து நாசில் வச்சு கொடுக்கக்கூடிய சிம்பிளான ஒரு டிசைன். இதெல்லாம் பேசிக்காக வந்து இப்போ புதுசாக பேக்கிங் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து ஈஸியாக பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து இது 3வது கேக்கு, இதே டிசைனில் வந்து இது 3வது கேக்கு. அப்படி என்ன இருக்குன்னு தெரில, இந்த டிசைன் பார்த்தோன்னே இது ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லா பேக்கர்ஸுக்குமே ஒரு 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 சில டிசைன் வந்து சில கஸ்டமர் தொடர்ந்து ரிப்பீட்டடாக ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு அது பிடிக்கும். அந்த மாதிரி என்னோட கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் இது. ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனும் கூட. சைடுமே நாசில் வச்சு சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்து முடிச்சிருந்தேன். அடுத்ததாக ஃபாக்ஸ் பால் வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஃபாக்ஸ் பால் வந்து எங்கிட்ட ஒயிட்டும் பிங்கும் தான் இருந்துச்சு. கோல்டு தான் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பட் கோல்டு இல்லை, அவங்க கோல்டு தான் வேணும்னு சொல்லலை. அவங்க பார்த்த டிசைனில் நான் கோல்டு கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ இதுக்கு என்கிட்ட நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் பார்த்தா கோல்டு இல்லை. போய் வாங்குறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா கேக் ஒரு 3 மணி நேரத்தில் எனக்கு டெலிவரி பண்ணணும். டக்குன்னு வந்த ஆர்டர், சாயங்காலம் கொடுக்குறதுக்கு காலையில் போல் வந்த ஆர்டர். அதனால் போய் வாங்க முடியாது. அப்போ கையில் இருக்கிற அந்த ஒயிட்டு பிங்கு அப்புறம் 1-2 சின்ன கோல்டு இருந்துச்சு. அந்த கோல்டு ஒன்று, அந்த பிங்கு, இப்படி அதை வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். கடைசியாக வந்து பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை சைடு ஃபுல்லாக வச்சு கொடுத்து டிசைனாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி தான் இந்த கேக்கோட டிசைன் இருந்துச்சு. அதான் நான் சொன்னேன்ல, ரொம்ப ஈஸியாக யார் வேணால் செஞ்சு கொடுக்கக்கூடிய. கடைசியாக மேலே வந்து ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சு பாப்பாவோட நெய்மையும் எழுதி முடிச்சு கேக்கை வந்து டெலிவரி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கேக்கோட டிசைன் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.